இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம். எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது. அதை அசிங்கப்படுற மாதிரி ஒரு விதவை பொண்ணை எங்களால் மருமகளாக ஏற்றுக்க முடியாது. உங்க பையன் என் மேல உயிரே வச்சிருக்காரு. நான் இல்லாம அவரால ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்க பையன் பேச்சுக்கு 100 தடவை எங்க அப்பா ஒரு முற்போக்குவாதி, அவருக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரன்லாம் பார்க்க தெரியாது, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம்னு உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாரு. ஆனா இங்க வந்து பேசும்போது தானே தெரியுது உங்களை பத்தி. இங்கே பாருமா, தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஒரு அப்பாவா வீட்டுக்கு வரப்போகிற மருமக மூத்த தரமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பு இல்லைல்ல. என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பெஸ்ட்டாகவும் புதுசாகவும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்த நீ, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நான் சொல்றது நீ கேளுமா தயவு செஞ்சு. என் பொண்டாட்டி அவன் அண்ணன் பசங்க ட்ரெஸ்ஸு சின்னதாக போயிடுச்சுன்னு என் பையன் சரவணனுக்கு போட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கே நான் அவளை அடித்தேன். இப்படி ட்ரெஸ்ல இருந்து பார்த்து பார்த்து பண்ற நான் எப்படி ஒரு விதவை பொண்ணு, அதுவும் 2 வயசு குழந்தை வச்சிருக்கிற ஒரு விதவை உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிப்பேன்? நீங்க உங்க பையன் சரவணாக்கு இவ்ளோ பண்ணியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வாட்டியாவது அவனை கூப்பிட்டு கேட்டிருப்பீங்களா? கேட்டிருந்தாதான் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதே. நீங்களும் இங்க வந்து என் பையனை விட்டுட்டு போயிருன்னு ஒரு விதவை பொண்ணு வீட்டுல வந்து கேட்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. இங்க பாருமா, என்ன வேணும்னா உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கோ, எது வேணாலும் கேளு, நான் செஞ்சு தரேன். ஆனா என் பையனை விட்டு போயிடு. அப்பா மாதிரி? அப்பா மாதிரி என்ன? அப்பாவாவே நினைச்ச ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். உங்க பையனுக்கே தெரியாத இடத்துக்கு நான் போயிடுறேன். கண்டிப்பாமா, எனக்காக இவ்வளோ செய்யற, பதில் சொல்ல மாட்டேனா? நீ கேளு. நீங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து பண்ண உங்க பொண்ணுக்கு கல்யாணமாகி புருஷன் இறந்து ஒரு குழந்தையோட தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாட்டீங்களா? இதுக்கே இப்படின்னா அதே பொண்ணு உங்ககிட்ட வந்து ஆபீஸ்ல கூட வேலை பார்க்குற ஒருத்தர் தனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது தெரிஞ்சும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு, அவரை கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு உங்ககிட்ட வந்து கேட்டா கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? பதில் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. உங்களால இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் முற்போக்குவாதியாச்சே. இதுக்கு நானே பதில் சொல்றேன். இனிமே உங்க பையன் இருக்க திசை பக்கமே நான் வரமாட்டேன். தைரியமா கிளம்பி வீட்டுக்கு போங்கப்பா. உங்களை அப்பாவா நினைச்சுதான் சொல்றேன், மக மாதிரி சொல்லல, மகளா தான் சொல்றேன். நீங்க இன்னும் போகலையா? என் மருமக வீட்டில் நான் இருக்கேன், உனக்கு என்னம்மா? நேத்து என்னமோ சாமி ரூம்குள்ள போனியா? என் பொண்ணுடைய சந்தோஷத்துக்காக தான். நீ யாரு எந்த ஆளுங்கன்னு தெரிஞ்சும் உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதிச்சேன். அதுக்குன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இனி சாமி ரூம்குள்ள போய் சாமி போட்டோவை தொடர வேலை வச்சுக்காத, மரியாதை கேட்டுரும். சாமி ஃபோட்டோ கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் போனேன். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல, எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? இங்கே பார், வீட்டோட மாப்பிள்ளையா வந்தோமா, இருக்க இடம் தெரியாம இருந்தோமா, போடுற சொத்தை தின்னோமான்னு இரு. இன்னும் கொஞ்சம் விட்டா பேசிகிட்டே போகிறீங்க. நான் ஒன்றும் உங்கள் அடிமை இல்லை, எனக்கும் சுயமரியாதை இருக்குது. அட கோவலாம் படுற? இது என் வீடு, நான் சொல்கிறத நீ கேட்கணும். நீ வீட்டோட மாப்பிள்ளைங்கிறத மறந்துடாத. என்னப்பா ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளை பூஜை ரூமில் போய் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. நீங்கள் ஏன் மாப்பிள்ளை கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சும்மா மட்டும் இருங்கன்னு சொன்னேன், அதை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதைத்தான் நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு கொஞ்சம் உரிமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா. அப்பா சொல்றதை கேளுங்க, அவர் என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கு. காருக்கு எதுக்கு எடுக்கிற? உன் பைக் எங்க? பைக் இருக்கு மாமா,
மீனா தான் காரில் போனால் மரியாதையாக இருக்கும்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போக சொன்னான். அதுக்கு நீ சொந்தமாக கார் வாங்கிட்டு போகணும். நான் வெளியில் போகணும், எனக்கு கார் வேணும். உனக்கு வேணும்னா நீ கேப் புக் பண்ணிட்டு போ. என்னப்பா ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அவர் என் புருஷன்பா. நான் எதுவும் தப்பாக சொல்லலையேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து கார் கீ கேட்டேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? என்னப்பா யோசிக்கிறீங்க? இவரை நம்பி எப்படி கார் கீ கொடுக்கறதுன்னா, இல்ல இவரை உங்க காரை தொடக்கூடாதுன்னா? அப்படிலாம் இல்லைம்மா. அப்புறம் எப்படிப்பா? பணத்திலயும் அந்தஸ்துலயும் உங்களுக்கு சரிசமமா இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு மாப்பிள்ளையா வரவே கூடாதா? அப்பாவை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. யாரோ அப்பாவை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்கம்மா. அப்பா, நான் உங்க பொண்ணு. சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஒருத்தர் சொல்லிதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. விடுமீனா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குன்ற உரிமையில பேசிட்டாரு. ஏன் சந்தோஷத்துக்காக தானே நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையா எனக்காக வந்து இருக்கீங்க. அந்த லவ் நான் புரிஞ்சுக்க வேண்டாமா? இங்க பாருங்கப்பா, என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்ல இனி நாங்க இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம். நில்லுமா, நீ போயிட்டா என்னால் இருக்க முடியாதுமா. இந்த ஒரு தடவை அப்பாவை மன்னிச்சிருமா. என்கிட்டயே மன்னிப்பு கேக்குறீங்க? என் புருஷன் கிட்ட கேளுங்க, அவர் மன்னிச்சா நாங்க இருக்கோம். மாப்பிள்ள, நான் உங்க இல்ல, காலில் பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ புரியுதா மாமா? உங்களோட ஈகோ, ஜாதி வெறி, அந்தஸ்து இதெல்லாம் விட உங்கள் பொண்ணு மேலே வச்சிருக்க பாசத்தை விட இதெல்லாம் சின்னதுன்னு புரியுதா மாமா? அதே பாசம்தான் மாமா நானும் வச்சுருக்கேன். இதை உங்களை குத்தி காட்டணும்னு சொல்லலை, என் அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இங்கே பாருங்க, ஹாப்பி பர்த்டே. என்னப்பா சரவணா ஃபோன் மாதிரி இருக்கு? ஃபோனே தான். எனக்கு எதுக்குப்பா இவ்வளோ விலையில ஃபோனு? வீண் செலவு. உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா தப்பா எடுத்துக்க போறாப்பா. வாங்கி கொடுத்ததே அவதாம்மா. ஹாப்பி பர்த்டே அத்தை. ஏன் நானும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? அதுக்கு இல்லம்மா, எனக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணவே தெரியாது. இதுல பட்டன் எங்க இருக்குன்னே தெரியலையே. ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கா, யூஸ் பண்ணுமா. இல்லடா சரவணா, ஃபோன் வந்தா பச்சை பட்டன் அமைக்கி பேசுவேன், கட் பண்ணணும்னா சோப்பு பட்டன் அமுக்குவேன். இதுல பட்டனே இல்லையே. அதெல்லாம் யூஸ் பண்ண பழகிடுமா. ம், ம். சரி வாங்க அத்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரவணா, இது எப்படிடா பண்ணணும்? இதோ இது எப்படிடா பண்ணணும்? சரி, நான் பாத்துக்கிறேன். சரவணா, என்னம்மா? இதோ சன் டிவில வர சீரியல் சிங்கப்பெண்ணே இருக்குல்ல, அது போன்ல எப்படிடா பாக்குறது? இதான் யூடியூப், இதில் போகணும். ம். வந்துச்சா? சரவணா, இதோ போன்ல ஏதோ வாட்ஸ்அப் பண்றாங்களே, அது கொஞ்சம் ஏத்து தெரியா? மா, ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இப்போதான் வந்து தொல்லை பண்ணுவீங்களா? போமா, அப்புறம் பேசுகிறேன். அப்புறமா ஏத்தி தெரியா? சரி. சரவணா, சரவணா, அம்மாக்கு வாட்ஸ்அப் ஏத்தி தரேன்னு சொன்ன. சரவணா, இந்த போன்ல மா, அதான் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன சும்மா ஃபோன் அது இல்லடா, இதுல இன்ஸ்டான்னு ஒன்று இருக்குதாமே, அதுல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், மெசேஜ்லாம் எப்படி அனுப்பணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுறா. ஈவினிங் வீட்டுக்கு தானே வருவேன், அப்போ கேட்டா என்ன? சும்மா ஆஃபீஸ் போக விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. போமா. சரிப்பா, நீ ஆபீஸ் போயிட்டு வா, வந்ததை கேட்டுக்கிறேன். போ. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மீனா, அம்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனை காட்டி தம்பி டவுட்டுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. தலைலாம் வலிக்குது. சரி, அதை விடுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு மீனா. இந்த புக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் பர்த்டேக்கு எனக்கு பிடிக்கும்னு கொரியால இருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சிங்க.
ஆமாம். இந்த புக்ல ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி இருக்கு. அதை நீங்க எனக்காக படிச்சு காட்டுறீங்களா? நீங்க படிக்க படிக்க அதை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கொரியன்லாம் எனக்கு படிக்க தெரியாது. எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தா நான் படிச்சிருப்பேன்ல. அப்போ அதே தானே அத்தைக்கும். நீங்க சொல்லி கொடுக்காம எப்படி அவங்களால ஃபோன் யூஸ் பண்ண முடியும்? வெறும் பேப்பர் பேனான்னு இருந்துட்டா மட்டும் எல்லாராலையும் எழுத படிக்க முடியுமா? சொல்லி கொடுக்க யாராவது வேணும்ல, அப்பதானே அவங்களால கத்துக்க முடியும். நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு விஷயமும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அத்தை எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே இப்ப அவங்களுக்கு திரும்ப சொல்லி தரணும்னு வரும்போது ஏன் இப்படி பண்றீங்க? இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதை என்னைக்கோ யாரோ நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். நமக்கா எல்லாமே தெரிஞ்சிடாது. இனிமேலாவது யாராவது டவுட் கேட்டா சொல்லி கொடுங்க. மா என்ன பண்ணுறீங்க? இதை வச்சு நீ என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிறேன்டா. ஷட் அப் சரவணன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்க முடியாது. சார் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். அதனால தான் சார் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறேன். ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். இங்கே பாருங்க சரவணன், கல்யாணமான புதுசில் எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டியால் பிரச்சனை இருக்கும், இருக்க தானே செய்யும். அதுலேயும் நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் போக போக பழகிடும். அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல சார். என்னை பார்த்து சொல்லுங்க, அப்பதான் என்னான்னு புரியும். டேய் சரவணா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பண்ற? நான் எதுவுமே பண்ணலையே. எத்தனை தடவை சொல்லிருக்க உனக்கு சோஃபா மேல காலை வச்சு உட்காராதேன்னு? முட்டாளா நீ? அறிவில்ல உனக்கு? வீடியோ வச்சுக்கிட்டு இவ பண்ற அலும்பு இருக்கே. சோத்துல உப்பு போட்டு தானே திங்குற. உனக்கு என்ன ஆட்டு மூளையா இருக்கு? டேய் சரவணா, மீனா என்ன பண்றீங்க? உனக்கு பிடிச்ச தக்காளி சாதம். நான் கூட ஃப்ரீயா தான் இருக்கேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஐயா சாமி, ஒன்னும் வேண்டாம். நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன். அப்புறம் நான் தான் அந்த பொருளை கொண்டு போய் அதே இடத்துல வைக்கணும். இது எனக்கு தேவையா? இப்போ இந்த உப்பு டப்பா இங்க இருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. எனக்கு எல்லாமே டிசிப்ளினா சுத்தபத்தமா இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். ஏன் உனக்கு தெரியாதா? இந்த ஓசிடி வச்சுக்கிட்டு இவ பண்ற அலப்பறம் இருக்கே. சரி வேலையை பாரு. ஐயோ சரவணா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் டம்ளர்ல வாய் வச்சு குடிக்காதேன்னு. உனக்கு மேனஸ் இல்ல? ஆட்டு மூளையா இருக்கு உனக்கு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. ச்சே. டேய் லூசு, போய் அந்த டம்ளரை நீயே கழுவு போ. அது கூட பரவாயில்ல சார். அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி தரா சார். என்னப்பா சொல்ற? நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது ப்ரஷ்ல எப்படி பேஸ்ட் வைப்பீங்க? அவள் எனக்கு 1 hour கிளாஸ் எடுத்து சொல்லி தரா சார். 1 hour-ஆ? புரியல தானே உனக்கு? முதல்ல அந்த பிரஷ் எடு. முதல்ல அதை க்ளீன் பண்ணு. க்ளீன் பண்ணிட்டியா? இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கணும். வை. டேய் தற்குறி, ஸ்ட்ரைட்டா கூட உனக்கு வைக்க தெரியாதா? குடு. இப்போ பிரஷ் பண்ணு. இந்த சைடு பிரஷ் பண்ணு. இதெல்லாம் சின்ன வயசுல யாரும் சொல்லியே தரலையா உனக்கு? ஓ, உங்க ஒய்ஃபுக்கு ஓசிடி இருக்கிறதுனால தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க. ஆமாம் சார். இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நிம்மதியாக என் வீட்டில் நான் தூங்குனதே இல்லை சார். அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துறா சார் என் பொண்டாட்டி. ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தான் சார் புரியும். ஓகே சரவணன்,
நான் பாஸ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. தேங்க்யூ சார். சரவணன், அந்த சேர் எங்கே இருந்துச்சோ அங்கேயே வைங்க. எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். சார் ப்ளீஸ் சார், நெக்ஸ்ட் மந்த் கட்டிடுறேன் சார். இப்போ குடும்ப சுச்சுவேஷன் சரியில்லை சார், அதான் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதியா? நெக்ஸ்ட் மந்த் நீ லோன் கட்டலனா வீடு ஏலத்துக்கு வந்துரும். அத்தை, நான் யோகா கிளாஸ் போயிட்டு வந்துடுறேன். நிலுமினா, உங்ககிட்ட ரெஸ்யூம் கேட்டேன், ரெடி பண்ணிட்டியா? இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் சரவணா. எனக்கு வேலைக்கு போகலாம் விருப்பம் இல்லை. வீட்டுக்கு லோன் கட்டணும், பேங்க்காரன் டெய்லி ஃபோன் பண்ணி தொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீ பாட்டுக்கு ஷாப்பிங் போகிறேன், மால் போகிறேன், யோகா கிளாஸ் போகிறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்க. ஓ, நான் பியூட்டி பார்லர் யோகா கிளாஸ்னு போறனால தான் உன்னால லோன் கட்ட முடியலல்ல. இப்போ பார்க்குற வேலையை ரிசைன் பண்ணிட்டு நல்ல சேலரி கிடைக்கிற வேற நல்ல வேலையா பார்த்து போ. அதை விட்டுட்டு என்ன வேலைக்கு போன்னு சொல்லாத. எனக்கு வேலைக்கு போக விருப்பம் கிடையாது. புரிஞ்சுக்க மீனா, வீட்டு சுச்சுவேஷன் சரியில்லை. பேங்க்கில் லோன் கட்டலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ டபுள் டிகிரி முடிச்சிருக்க, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். நான் படிச்சிருக்கனால தானே கேட்குறேன். நான் படிக்கவே இல்லைன்னு நினச்சிக்கோ. ஹலோ, சொல்றி. என்ன பண்றீங்க? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விடுங்களேன், படம் பார்க்கணும். ஃபோனை வீடி, ஏற்கனவே குளவில இருக்கேன். இப்போதான் மாசம் திட்டு வாங்கிட்டு வந்தா உனக்கு அமேசான் பிரைம் கேக்குதா? என்னது இது? உனக்கு இன்டர்வியூ கால் லெட்டர். யாரை கேட்டு அப்ளை பண்ணீங்க? எனக்கு தெரியாது, என்னால போக முடியாது. நாளைக்கு இன்டர்வியூக்கு நீ போய் தான் ஆகணும். நான் என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. நான் ஒன்றும் உங்க அடிமை கிடையாது. ஓ அப்படியா, சரிடி. இனிமேல் நானும் வேலைக்கு போகல. பேங்க்காரன்லேருந்து பால்காரன் வரைக்கும் எல்லாரும் வீடு தேடி வரட்டும், வந்து காசு கேட்கட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, என்னால ஒருத்தர் கீழே போய் வேலை செய்ய முடியாது. அப்போ கலெக்டர் வேலை வாங்கி தரட்டுமா? உனக்கு கீழே 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. என்னால் முடியலடி. இந்த மாதம் மட்டும் எவ்வளோ வீட்டு செலவு வச்சுன்னு தெரியுமா உனக்கு? இபி பில்லு, ஃபோன் பில்லுன்னு ஏகப்பட்ட பில்லுடி. மல்லிக்கடை அண்ணாச்சி பில்லு, கோல்டு லோனு, பைக் லோனு, கார் லோனு, இதெல்லாம் எப்படி நான் ஒரே ஆளால் சமாளிக்க முடியும்? இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒரே ஆள் சம்பளத்திலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேர் சேர்ந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் ஆகணும். நாளைக்கே நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும்னா பணம் வேணும்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைய படக்கூடாதுன்னு தான் இவ்வளவும் சொல்கிறேன். புரிஞ்சுக்க மீனா. பொண்ணுங்களால கடைசி வரைக்கும் சந்தோஷமா பிறந்த வீட்லயும் இருக்க முடியறதில்ல, புகுந்த வீட்லயும் இருக்க முடியறதில்ல. தோ ஈஸியா பேசி பிளாக்மெயில் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ முடிவா என்னதான் சொல்கிறேன்? உன்னால் வேலைக்கு போக முடியுமா முடியாதா? அதான் குழந்தைங்க பேச்சு எடுத்துட்டீங்களே, இனி போகாம இருக்க முடியுமா? எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட குழந்தைங்க வாழ்க்கை தான் முக்கியம். நாளைக்கே இன்டர்வியூ போறேன். அம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. சரி சரி, நீ கிளம்பு. நாளைக்கு சீக்கிரமா வா. இன்னைக்கு வந்த மாதிரி ஆடி அசந்து வந்துகிட்டு இருக்காத. சரிம்மா. என்ன இன்னும் கிளம்பல? இல்லைம்மா, இன்னைக்கு தேதி 1மா. சம்பளம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் 10ஆம் தேதியா வந்து வாங்கிக்க. எங்களுக்கே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. இல்லைம்மா, காசு கண்டிப்பா வேணுமா. இன்னும் வட்டி கடைக்காரங்களுக்கு வேற காசு கொடுக்காம இருக்குமா. வீட்டு வாடகை இன்னும் தரலமா. மளிகை கடை அண்ணாச்சிக்கு காசு கொடுத்தாதாம்மா அரிசி கொடுப்பாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒவ்வொரு மாசமும் கரெக்டா 31ஆம் தேதி சம்பளம் கொடுத்துடுறேன்ல. இந்த ஒரு தடவை மட்டும் 10ஆம் தேதி வாங்கிக்கன்னா ஓவரா பேசுற. இனிமே இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல. நீ கிளம்பு. 10ஆம் தேதி வந்து மொத்தமா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடு. இல்லம்மா 10ஆம் தேதி வந்து சம்பளம் வாங்கிக்கிறேம்மா. மன்னிச்சுக்கோங்கம்மா கேட்டதுக்கு. மீனா ஒரு நிமிஷம் நில்லு. இனிமே மாசம் மாசம் 10ஆம் தேதி தான் நான் சம்பளம் தருவேன். உனக்கு சரின்னா நாளைக்கு வேலைக்கு வா, அப்படி இல்லைன்னா என்னைக்குமே வராத போ. இந்தாம்மா நில்லு. கூப்பிட கூட போயிட்டே இருக்க, நில்லுமா. உன் மனசு என்ன நினச்சிட்டு இருக்க? உன் பின்னாடி நாய் போல வரணுமா? இன்னைக்கு தேதி 1 ஆச்சு. காலையில் வீட்டுக்கு வந்து வட்டி காசு தர மாட்டியா? நீ கொடுக்குற பிச்சை காசு 5000 ரூபாய் வட்டிக்கு நான் நேரில் வந்து உன்னை பார்க்கணுமா? அதை பத்தி பேசதான் நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேனா.
என்ன பேச போற? எனக்கு தேவை வட்டி காசு, அவ்வளவுதான். எடு காசை. நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னும் சம்பளம் போடலண்ணா. 10 சம்பளம் கொடுத்துருவேன் இருக்காங்கண்ணா. வந்தோடனே கொடுத்துட்றேண்ணா. 10 தேதினா வட்டிக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்குமே, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கண்ணா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் உங்ககிட்ட. ஒரு நாள்லாம் இல்லை, இன்னைக்கு நைட்டுக்குள்ள காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர. இல்லைனா நைட்டு பசங்க சாப்பிட்றதுக்கும் வீட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. நீ வேற ரொம்ப நாளா புருஷன் இல்லாம தனியா இருக்கியாமே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. அக்கா வீட்டு வாடகை இன்னும் ஏங்க தரல? அப்பா கேட்க சொன்னாரு. தம்பி 10 கொடுத்துறேன் தம்பி, சம்பளம் போட்ட உடனே. அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தாங்க அந்த வீட்டை வாடகைக்கே விட்டோம். இப்போ நீங்கள் வாடகை தரலாம், நாங்கள் என்ன பண்ணுறது? அக்கா எங்களுக்கே 1008 ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது. நீங்கள் இப்போ வாடகை காசு கொடுக்கலாம், நாங்கள் அந்த வீட்டை வேறு யாருக்குன்னா தான் வாடகைக்கு விடணும். அம்மாம்மா கிண்டஜா வாங்கி கொடுங்கம்மா. அம்மா காலையில் பசிக்குதுமா. அண்ணாச்சி கடையில் ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா. அம்மாக்கு இன்னும் சம்பளம் போடலப்பா. அம்மா சம்பளம் போட்டு நான் வாங்கி தரேன். என்னப்பா? இல்லை இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு. காசு இல்லடா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டே இருக்க? இப்போ எனக்கு வாங்கி கொடுங்க. இனிமே இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு நீ ஒண்ணு வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல. ஒரு நாள்லாம் இல்லை, இன்னைக்கு நைட்டுக்குள்ள காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர. இல்லைனா நைட்டு பசங்க சாப்பிட்றதுக்கும் வீட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. திலீப், டேய் திலீப், பணம் இருக்குன்னு ரொம்ப திமிர் ஆடாதடா. கடவுள் நீ பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ பண்ற ஒவ்வொரு வேலைக்கு கடவுள் உனக்கு கூலி கொடுப்பாரு. ஏழைங்க நாங்க பசி பட்டினில சாவமே தவிர என்னைக்கு நாங்க மான ரசத்தை விட்டு வாழ மாட்டோம். நாங்க யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம். உனக்கு வட்டி கட்ட முடியாம தான் என் புருஷன் என்னை விட்டு போனா. இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போயிருவ. வயிறறிஞ்சு சொல்றேன், என்னைக்குமே நீ வழங்கவே மாட்ட. உன்னை மாதிரி 10 பேர் மாசத்துக்கு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்று நாசமா போங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க தான் நாசமா போகிறாங்க. நான் நல்லா ஜம்முன்னு சொகுசா காரு பங்களான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீ இடத்த காலி பண்ணு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக வட்டி வரணும். வரலனா அப்போ யார் நாசமா போக போகிறாங்கன்னு பார்த்துப்போம். இந்த ஏழையோட பவுனை என்னைக்குமே சுத்தி சுத்தி வரும். இப்போ ஒருத்தர் நல்லாவே இருக்க மாட்ட நீ. வந்த வரைக்கும் லாபம். என்னப்பா? நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருக்கேம்மா. நீங்கள் சொன்ன மாதிரியே பெரிய கம்பெனி, 1 லட்ச ரூபா சம்பளத்தோட. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்ப புரியுதா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அம்மா பேச்சை கேளு கேளுன்னு ஏன் சொன்னேன்னு? அம்மா எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும்பா. புரியுதா? என் பேச்சை கேட்டு இன்ஜினியரிங் எடுத்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே 1 லட்சம் ரூபாய் வாங்குற அளவுக்கு வந்திருக்க. உங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையனெல்லாம் விட நீ நிறைய சம்பாதிக்க போற. இதெல்லாம் விட்டுட்டு விஸ்காம் படிக்கிறேன், சினிமா எடுக்கிறேன்னு உன் வாழ்க்கையை நீயே அழிக்க இருந்தியேப்பா. எல்லாம் கரெக்டு தாம்மா, ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதே. ஆரம்பிச்சிட்டியா சினிமா டைலாக் பேசுறதுக்கு? நல்லா கேட்டுக்கோடா. லைஃப்ல ரியாலிட்டி என்னன்னா, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, இவங்க எல்லாரையும் விட நம்ம நல்லா பண்ணாதான் நம்மள அவங்க கௌரவமா மதிப்பாங்க, நடத்துவாங்க. அவங்களுக்காக நம்ம ஏமா வாழணும்? நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நம்ம தாமா வாழணும். நீ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் மாறவே இல்லைல்ல? அப்ப என்ன பேசிட்டு இருந்தியோ அதே தான் நீ இப்பவும் பேசிட்டு இருக்கிற. என்னடா என்னாச்சு? எதுக்குமா ஒரு தடவை கூட்டு வருவீங்க? கை காலெல்லாம் வலிக்குதுமா. நம்ம பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா பையன் இல்ல,
அவனும் இந்த ஸ்கூல்ல தான்டா படிக்கிறான். நீயும் இந்த ஸ்கூல்ல படிச்சாதானடா அம்மாக்கு கௌரவமா இருக்கும். அப்பா வேற சொன்னாரு. என்ன சொன்னாரு உங்க அப்பா? நல்லா படிச்சாதான் அப்பா அம்மாக்கு கௌரவம்னு. ஸ்கூல் மத்தி படிச்சாலாம் கௌரவம் கிடையாது. உங்க அப்பா ஒரு கையாலாகாத மனுஷன். அவர் இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. நீ அம்மா பேச்ச கேட்டு நட, அப்பதான் உருப்பிடுவ. வா. அம்மா பேச்சு போட்டிலையும் கவிதை போட்டிலையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கம்மா. என்னடா சரவணா அது? ஏத்த வீட்டு பையனை பாரு, கிரிக்கெட்ல வின் பண்ணி மெடல் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ என்னடான்னா பேச்சு போட்டி கவிதை போட்டின்னுக்கிட்டு. இங்க பாருப்பா, 4 பேர்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி கிரிக்கெட்ல ஒரு தோனி, செஸ்ல ஒரு ஆனந்த்னு சொல்லிக்கிட்டாதானப்பா பெருமையா இருக்கும். போ, 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு கௌரவமான ஸ்போர்ட்ஸா பார்த்து விளையாடு போ. இப்படி அவனை மாதிரி படி இவனை மாதிரி விளையாடுன்னு அடுத்தவனோட ஏமா கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு தடவையாவது இதுதானே உனக்கு பிடிச்சது, இதையே பாரு, நீ ஏமா சொல்ல மாட்டீங்க? என்னோட வாழ்க்கையை எப்போவுமே அடுத்தவனோட கம்பேர் பண்ணியே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்ற புள்ள தானே நான், அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளுடா. போதுமா, நீ சொல்லி சொல்லி நான் கேட்ட வரைக்குமே போதும். என்னால் இதுக்கப்புறம் முடியல. இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். என்னடா, என்ன எதுக்கடா முதியோர் இல்லத்துல போய் சேர்க்க போற? நீங்கள் தானம்மா எப்பவுமே சொல்லுவீங்க பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா பையன் மாதிரி நீயும் வரணும்னு. அவங்க அம்மா நேற்று தாம்மா முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்டு வந்தான். அந்த மாதிரி நானும் உங்களை போய் சேர்த்துட்றேம்மா. சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்து வச்சு ரெடி ஆகுங்கம்மா, நீங்கள் போகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களை அதே முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துட்றேன். ஏங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். ஒரே நிமிஷம். எங்கே போகிறோம்? இந்த அப்படி போயிட்டு வா. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. 2 நாள் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் திரும்பி வா. அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். ஓ, அப்போ நான் கூட தொலைறக்கு இன்டேரக்டாக சொல்ல வரீங்களா? இதை விட டைரெக்டாக எப்படி சொல்லுவாங்க சொல்லு? என் கூட வாழ்றது பிடிக்கல, டேரக்டாக சொல்லுங்க. சுற்றி வச்சு பேசுறீங்க. பிடிக்கலடி, உன்னை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் யாருமே பிடிக்கல. இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு. என்ன சொல்றீங்க? எங்க அம்மா பிடிக்கல? என் தம்பி தங்கச்சி யாருமே உங்களுக்கு பிடிக்கல? உங்கள் அப்பனை கேட்க மறந்துட்ட? அப்போ உங்களுக்கு என் அப்பாவை பிடிக்குமா? அவனை தாண்டி சுத்தமாக பிடிக்காது. இங்க பாருங்க, இப்படி பேசி வச்சுக்கோங்க. எங்க அம்மா வீட்டுக்கே பெருத்திருப்பீங்க, வரவே மாட்டேன். கிளம்பு, காத்து வரட்டும். எதுக்கு ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க இப்பலாம்? உங்களுக்காக தான் எங்க அம்மா பையனை தூக்கி போட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் உங்ககிட்ட ஆசைப்பட்டு நகாட்டு பண்ணாதான் நான் கேட்டிருப்பேனா? என்ன கேட்ட அப்படி உங்ககிட்ட பெருசா? 3 மாசம் ஆச்சு வீட்டுக்கு எல்லாரையும் பார்த்து. உங்க வீட்டு போய் தங்கிட்டு வரதானே கேட்டேன், வேற என்ன கேட்டேன் உங்ககிட்ட பெருசா அப்படி? இதே நமக்கு ஒரு பொண்ணு பிறந்த பொண்ணா யாராவது இப்படி பண்ணா சும்மா இருந்திருப்பீங்களா? ஏன்டி இவ்வளோ எமோஷனலாக பேசுகிற? நான் உன்கிட்ட விளையாட்டுக்கு பேசுண்டி, இதுக்கு போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பியா? அப்போ விளையாட்டுக்கு தான் சொன்னீங்களா? சீரியஸா சொல்லியா? எதுக்கு எடுத்தாலும் அழாதடி. உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருப்பேனா? அப்ப என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே உங்களுக்கு பிடிக்குமா? இப்போ தெரியுதா நான் ஏன் உனக்கு கிண்டல் பண்ணுறேன்னு? உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. வாசல் இந்த பக்கம்டி, அங்கங்க உள்ள போயிட்டு இருக்க. ஹே மீனா, ஏய் தூக்கமே வரலடி. ஓடிடியில் பேச்சு படம் பார்க்கலாமா, வரியா? நீ கல்ல பேசின பேச்சுக்கு நான் இப்போ செத்து போயிட்டேன். நான் ஒரு பொண்ணு, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, நீ போயிரு. சரிங்க போனோம். ஏய் போனோம், ஃபோனு ரிங் ஆகுது, எடுத்து பேசு. சொல்லுடா, என்ன பண்ற? சும்மா தாங்க இருக்கேன். சரி, எதுக்குடா கால் பண்ண? அப்பா கொஞ்ச நாளாக உன் நினைப்பாவே இருக்காருக்கா. நாளைக்கு சண்டே தானேக்கா, நீங்களும் மாமாவும் கிளம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம். சரிடா, ட்ரை பண்றேன்டா. வந்த உடனே போயிடாதீங்கக்கா, ஒரு 2-3 நாளாச்சு தங்கிட்டு போங்க. கல்யாணம் ஆகி போனதுலேருந்து ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் தங்கலன்னு அப்பா ரொம்ப சங்கடப்பட்டாருக்கா. அதனால தாங்க சொல்கிறேன். என்னடா சொல்ற? அப்பா சங்கடப்பட்டாரா?
ஆமாங்க்கா. டேய் தம்பி, நாளைக்கு வர்றது கஷ்டம்டா. ஆமாங்க்கா, மாமா சொன்னார். உன்கிட்டே சொல்லிட்டாராடா? சொன்னார்க்கா, ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலையா, பஸ்ஸில் தான் கஷ்டப்பட்டு வரணும். காலையிலே பஸ் ஸ்டாண்டு கார் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாருக்கா. காலைல பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கும், ஸோ அதான் ஃபோன் பண்ணி சொல்லலான்னு. எப்படா மாமா சொன்னார் உன்ட்ட? 2 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாருக்கா, வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. இந்த வீக்கெண்ட் வந்து தங்குறேன்னு சொன்னார். ஏன்க்கா உங்ககிட்ட சொல்லியா? ஹே தெரியும்டா, நான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு பார்த்தேன். சரி நான் தூங்க போகிறேன், காலைல கூப்பிட்றேன் சரியா? சரிக்கா. என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர? இன்னைக்கு வேலை அதிகமா? ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் மாமா, பயங்கர டயர்டாக இருக்கு. சரவணா இன்னும் வரலையா மாமா? அவன் வர்றதுக்கு இன்னும் 1 hour ஆகுமா? இப்போ தான் கால் பண்ணி சொன்னான். சரி ஓகே. ஒரு நிமிஷம்மா, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாச்சும் சமைச்சு தரியா? இல்லை மாமா, ஆஃபீஸில் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கு. 100 ரூபாய் கையில் அமௌண்ட் தரேன், ஹோட்டல் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்களா? இல்லைம்மா, எனக்கு தான் அல்சர் இருக்குன்னு உனக்கு தெரியும். நான் போய் எப்படி வெளியில் போய் சாப்பிட முடியும்? எனக்கு தான் ஒத்துக்காதே. முடியலன்னு தானே சொல்கிறேன். ஒரு நாள் இப்போ ஹோட்டல் சாப்பிட்டா என்ன ஆயிரப்போகுது? இதே உங்கள் வீட்டு பொண்ணாலும் சொல்கிறத கேட்பீங்களே? அடுத்த வீட்டு பொண்ணால தான் இப்படி நினைக்கிறீங்க? என் சூழ்நிலை உங்களால் புரிஞ்சு கூட முடியாதுல்ல? ஏங்க இங்க வாங்க. சொல்லுடி. ஏங்க நானே ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு டயர்டா வரேன். உங்க அப்பா என்ன பார்த்த உடனே சமைச்சு தெரியா, அதை சரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. ஏதாவது சொன்னா அல்சர்னு சொல்லி கடுப்பு ஏத்துறாரு. நானும் தான் ஆஃபீஸில் கிளைண்ட்டுக்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் ப்ராஜெக்ட் முடியல திட்டு வாங்கிட்டு வரேன். வந்ததும் ஆரம்பிக்காதடி. என்னால் ஆஃபீஸ் ப்ரெஷர் வீட்டு ப்ரெஷர்லாம் சமாளிக்க முடியல. ஏன் நீங்க மட்டும் ஆஃபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? நானும் தான் ஆஃபீஸையும் பாத்துக்கிறேன், வீட்டையும் பாத்துக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூடாதா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா சமையல்காரர் தானே? அதுக்கு அவர் டெய்லி சமைச்சு போட்டுருக்க முடியுமா? நான் சொல்ல வர தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க. அவருக்கு அல்சர்னு அவருக்கு தெரியுதுல, அவருக்கு வேண்டியதை அவர் செஞ்சு சாப்பிட்றதுல என்ன கஷ்டம்? இப்போ என்ன, அவர் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிரச்சனை. அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா சந்தோஷமா இருப்ப, அதானே? எப்பா சாமி, நான் எதுவுமே சொல்ல, தயவு செஞ்சு போங்க. என்ன உனக்கு பிரச்சனை? எல்லாமே ஏன் தப்பு தான், நான் எதுவுமே சொல்ல, விடு. ஏன்டி இப்போ இப்படிலாம் பேசி தொல்லை பண்ணிட்டு இருக்க? சரவணா, எனக்கு பீரியட்ஸ்டா, என்னால முடியல. டேப்லெட் வாங்கிட்டு வரியா இப்போ? நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்க. நான் கிளைண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்ணுறேன். உடம்பு பார்த்துக்க. ஐயோ ஆ. இந்தாம்மா, வெந்தயம் சாப்பிடு, வயிறு வலிக்கு நல்லது. அது என்ன டேப்லெட்னு எழுதி கொடுமா, 10 நிமிஷத்துல நான் வாங்கி வந்துடுறேன். வேணாம் மாமா, இருக்கட்டும். பரவாயில்லம்மா, குடுமா. இந்த மாதிரி சூழ்நிலையில் உனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு மாமனாராக எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாருமா, இவ்வளோ நாளாக நான் பண்ணது தப்பு தான், ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன். ஆனால் இனிமேல் உங்களுக்காக தான் நான் இருக்க போகிறேன். நீ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக ஓய்வெடு. எல்லா வேலையும் இந்த மாமனார் பார்த்துக்கிறேன், சரியா? இல்ல மாமா, நீங்க போய் இப்படி எல்லா வீட்டு வேலையும் செய்ய முடியும்? பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நானே பார்த்துக்கிறேன் மாமா. மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைம்மா. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. உங்கள் 2 பேருடைய சந்தோஷம்தாம்மா எனக்கு முக்கியம். அப்புறம் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேம்மா. நீ அதை எழுதுனதை கொடு, 10 நிமிஷத்தில் மாத்திரையோட வரமா. சுடு தண்ணி குடிக்க மறந்துடாத, சரியா?
அம்மா நீ சண்டேம்மா, ஆமா சண்டே. அதுக்கு எனக்கு நீங்கள் பேக்கெட் பண்ணி ரெடிம்மா. கொடுங்க கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. ஓகே, அம்மா உனக்கு இன்னைக்கு டபுள் பாக்கெட் மணி தரேன். ஓகே ஐ ஜாலி, சூப்பர், லவ் யூ மேம். நீங்கள் எப்பவுமே இவ்வளோ காசு தர மாட்டீங்களே, இப்பயே கொடுக்குறீங்க. நீ என்னோட லவ்வபிள் கியூட் பாய். அதான் உனக்கு இன்னைக்கு நான் டபுள் பாக்கெட் மணி தரேன். இதுல நீ உனக்கு பிடிச்ச டாய்ஸ், கலர் பென்சில்ஸ், ஏன் Dress கூட வாங்கிக்கலாம். சரியா? எனக்கு ஒயர்லெஸ் சிம்முக்காக தான் வேணும். உனக்கு இல்லாததா வாங்கிக்கோ. ஐ ஜாலி. ஆனா உனக்கு இந்த டபுள் பாக்கெட் மணி வேணும்னா நீ ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? என்ன டாஸ்க்? வெரி சிம்பிள். உன் ரூம்ல தான் அந்த டாஸ்கே இருக்கு. அதை நீ முடிச்சிட்டேன்னா அடுத்த நிமிஷம் உன் டபுள் பாக்கெட் மணி உன் கையில இருக்கும். உன் ரூம் கிளீனாவே இல்லை. உன் ரூமை கிளீனா நீட்டா வச்சுட்டு, புக்ஸ் எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, பெட்ஷீட்ஸ்லாம் மடிச்சு வெயி. அப்புறம் அம்மா கிட்ட வந்து சொல்லு, அம்மா உனக்கு டபுள் பாக்கெட் மணி தரேன். ஓகே? 5 மினிட்ஸில் வரான் பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ்க் முடிச்சிட்டோமா? சூப்பர்ரா, யூ ஆர் சோ ஸ்வீட். அம்மா சொன்ன மாதிரி உன்னோட டபுள் பாக்கெட் மணி இந்தா. செப்பு நம்மளே காசு கொடுத்துட்டீங்க. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, ரொம்ப டயர்டா இருக்க. கண்டிப்பா முடிச்சிருப்ப. ஏண்டா ஹாப்பியா இல்லையா? ஐ எம் சோ டயர்டுமா. வேலை செய்ய கஷ்டமாக இருக்குமா, கை காலெல்லாம் வலிக்குதுமா. வேலை செய்யறதே கஷ்டமா இருக்கே, வேலை செஞ்சு சம்பாதிச்ச இந்த காசை கரெக்டா சேவ் பண்றது இன்னும் கஷ்டம். அதனாலதான் நம்ம வெளியில போகும்போது நீ எதை கேட்டாலும் அது நமக்கு அவசியமானு பார்த்து தான் நான் வாங்கி தருவேன். இப்ப கூட பாரு, உன்கிட்ட டாய்ஸ், கலர் பென்சில்ஸ், ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி நிறைய இருக்கு. அதனால இந்த காசை நீ கரெக்டா சேவ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா அந்த டாய் ரிமோட் காரை நீயே வாங்கிக்கலாம். ஓகேவா? எனக்கு டாய் முழுக்கால் வேணாம். ஏன்பா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசை நான் கரெக்டாக சேவ் பண்ணுவேம்மா. சரி, இப்போ இது என்ன பண்ண போற? நான் போய் பிக்கி பேங்கில் போய் காசு சேவ் பண்ணி போகிறோமா.